தொடர்ந்து வந்து அபியை வந்து ராகவ் வந்து இன்சல்ட் பண்ணிகிட்டே வராரு. இதனால் அபி மனசு கஷ்டப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே அபி என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து தெரியாமல் வந்து அவங்க சித்தியை வந்து வம்பிழுக்கிறாங்க. அதனால் ராகவ் ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்கள வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிடுறாரு. அதனால் அபியும் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க. எல்லாரும் திட்டுறாங்க, உங்கள் சித்தி மேலே தான் தப்பு, எதுக்காக தேவையில்லாமல் அபியை வெளியே அனுப்பினேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து ராகவ் தேடி போகிறாரு. தேடி போன இடத்துல வந்து அபி வந்து நீங்கள் ஏன் என்னை வெறுக்கிறீங்கன்ற உண்மையை சொல்லுங்கன்றாங்க. அதன்படி ராகவ் வந்து வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மையும் சொல்கிறாரு. என் மாமா கூட நீ அஃபர் வச்சிருக்கிறதால தான் இவ்வளோ பிரச்சனைன்றாரு. அதை கேட்டு அபி அதிர்ச்சி அடைகிறாங்க. அபி வந்து இல்லை இது உண்மை கிடையாதுன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ராகவ் வந்து நம்ப மறுக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் அபி வந்து வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, முடிவு எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து இவரை நம்ப வைக்கிறது தான் என்னோட வந்து முதல் வேலை. இவர்கிட்ட எப்படியாவது என்னை பற்றி புரிய வைக்கணும், நடந்த விஷயத்த அவருக்கு புரிய வச்சு உண்மையை வந்து அவர் ஏற்றுக்க வைக்கணும், அப்புறம் அவர் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு அபி முடிவு எடுக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் 2 பேரும் எப்போவுமே சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு மனசு கஷ்டப்படுறாங்க அஞ்சலி. உடனே வந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. 2 பேருமே ஹனிமூனுக்கு அமுச்சு வைக்கிறாங்க. ஆனால் ராகவ் வந்து ஹனிமூனுக்கு போகாமல் என்ன பண்ணுறாரு, உள்ளூர்லேயே வந்து ரூம் எடுத்து தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இது அபி கிட்ட சொல்கிறாரு. அபி மனசு வருத்தப்படுறாங்க. இந்த சூழ்நிலையில் இங்கே முரளி வந்து தெரிஞ்சுக்கிறாரு, இவங்க உள்ளூரில் தான் தங்கியிருக்காங்க, வெளிநாட்டுக்கு போகலன்னு சொல்லிட்டு. அதனால் முரளி என்ன பண்ணுறாரு, அவங்க தங்கியிருக்க ரெசார்ட்க்கு வராரு. எப்படியாவது இவங்க 2 பேருமே வந்து வீட்டில் மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. இந்த சூழ்நிலையில் ராகவ் வந்து அபிக்கும் வந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க அங்கேயே. அந்த பார்ட்டியில் 2 பேருமே வந்து அன்பை பரிமாறிக்கணுன்றாங்க. அப்போ வந்து அபி வந்து சொல்கிறாங்க, நான் உங்களை உண்மையிலே விரும்புகிறேங்க, உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ராகவ் வந்து அதை ஏற்க மறுக்கிறாரு. உன்னை நான் நம்ப மாட்டேன், நான் ஒய்ஃபை இந்த ஜென்மத்தில் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அபி வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அங்கேயே விட்டுட்டு வந்து நான் கொஞ்சம் வேலை இருக்குது, நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்றாரு. சாப்பிட்டுட்டு போங்கன்றாங்க. சாப்பிடாமே போயிடுறாரு. அபி மனசு கஷ்டத்தோடு உட்காந்துருக்காங்க. இதை பார்க்குற வந்து முரளி வந்து ஒரு பிளான் பண்ணுறாரு. அதன்படி அபிக்கிட்ட வந்து எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு வந்து தவறான ஒரு பொருளை வந்து அங்கே வச்சிடறாரு. போலீஸ்க்கும் ஃபோன் பண்ணிடுறாரு. இங்கே வந்து மோசமான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு சொல்லிடுறாரு. போலீஸ் என்ன பண்ணுறாங்க, அங்கே வரும்போது கரெக்டாக அபி பக்கத்தில் இருக்க அந்த தவறான பொருளை பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு ஓ நீ இந்த மாதிரி கேஸா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அபி மனசு கஷ்டப்பட்டு அழறாங்க. நான் இதெல்லாம் பண்ணலைங்க, நான் தவறான பொண்ணு கிடையாதுன்றாங்க. இல்லை நீ மோசமான பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அங்கே இருக்க லேடிஸ்லாம் ஒரு சிலர் தவறான பொண்ணுங்களாம் இருக்காங்க. அவங்க கூட அபியும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அபி கதறி பார்க்குறாங்க. ஆனால் கேட்காம கூட்டிட்டு போயிடறாங்க. இங்கே முரளி வந்து அப்பா நம்ம போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, அபியை கூட்டின்னு போயிட்டு அப்படியே அவங்க கூடவே அந்த பொண்ணுங்க கூடவே போட்டுறாங்க. அபி கதறி அழறாங்க. லாக்கப்பில் உள்ளே வந்து வச்சிடுறாங்க அபியை. இங்கே ரெசார்ட்க்கு திரும்புகிறாரு நம்ம ராகவ் கிட்ட அங்கே இருக்க வந்து ஆள் வந்து கூப்பிடுறாங்க. சார் சாரி சார், உங்கள் ஒய்ஃபையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு. அட பாவி உனக்கு அறிவு இருக்காடா, எப்படி இதெல்லாம் நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் ஒய்ஃபை எப்படி அரெஸ்ட் பண்ணுவாங்க? இல்லை சார் அவங்களுக்கு தெரியாது உங்கள் ஒய்ஃப்னு சொல்லிட்டு எல்லா பொண்ணுங்களும் வந்து தவறான விஷயங்கள்லாம் இங்கே நடக்கிறதால உங்கள் ஒய்ஃபையும் கூப்பிட்டு போயிட்டாங்க சார், எனக்கு தப்பாக நினச்சிக்காதீங்க சார், எங்களுக்கு இது விஷயமே தெரியாது, எப்படி நடந்ததுன்னே தெரியாது சார், இந்த மாதிரி தவறான விஷயம்லாம் இங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ராகவ் பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாரு. பாவம் அவன் எப்படி கஷ்டப்படுறாளோ தெரியலையே, ஏன்டா அவனுக்கு அறிவு இருக்காங்களா, என் ஒய்ஃபை எப்படி அங்கே வந்து கூட்டின்னு போனாங்க அப்படின்னோடனே அதுதான் சார் எங்களுக்கும் புரியல, சாரி சார் அப்படின்றாங்க. சரி நீங்களா ஒரு மனுஷங்களா, உங்களை நம்பி இந்த ரெசார்ட்க்கு வந்த பாரு, என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அபி நீ எவ்வளோ கஷ்டப்படுறியோ தெரியலையேன்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அபி பார்க்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாரு. இங்கே அபி வந்து கேட்குறாங்க உன் பேர் சொல்லுமான்றாங்க. அபி சொல்ல மாட்டேங்கிறாங்க. இங்கே பாரு உன் பேர் சொல்லலை அப்புறம் அவ்வளோதான் அப்படின்றாங்க. நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் என்னை தவிர அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தயவுசெய்து என்னை நம்புங்க, நான் என் வீட்டுக்காரோட தான் இங்கே வந்தேன் அப்படின்றாங்க. எத்தனை வீட்டுக்காரனை நாங்கள் இங்கே பார்த்துருப்போம், எவ்வளோ பொண்ணுங்க வந்து இந்த மாதிரி வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு போய் சொல்லி வந்து சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா, அதனால் நீ சொல்கிறதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம், நீ தவறான பொண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கேஸ் எடுத்து பார்க்குறாங்க. அபி வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. உடனே வந்து கடவுள்கிட்ட வேண்டி வந்து முருகா கிட்ட வந்து கேட்டு அழுகுறாங்க. ஏன் முருகா என்னை இப்படி கஷ்டப்படுத்துகிறேன், நான் என்ன பண்ணேன், எதுக்கு இப்படிலாம் வந்து எனக்கு நடந்தது எங்கள் வீட்டில் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும், மான மரியாதை என்ன ஆகும், என் குடும்பத்தோட மான மரியாதை ஒன்றுமே புரியலையே எனக்கு, இறைவா என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இங்கே வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, அங்கே இருக்க போலீஸ்லாம் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இங்கே ராகவ் வந்து என்ன ஒன்றும் புரியாமல் வந்து என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லாமல் வந்து கிளம்புறாரு. இங்கே வந்து முரளி ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அப்பா நம்ம நினச்சது நடந்துடுச்சு, இப்போ வந்து அபியோட பேர் வந்து இங்கே எல்லாருக்கும் தெரிய வரும், அபி வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது எல்லாருக்குமே தெரிய வரும், அப்போ ராகவ் அபியும் வந்து வெளிநாட்டுக்கு போகல, இந்த ஊரில் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் ஒத்துமையாகவே இல்லை, இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து வாழவே முடியாது கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது, டைவர்ஸும் பண்ண வச்சுருவாங்க. அப்புறம் என்ன, இவங்க 2 பேரும் பிரிஞ்சோன்னே நானும் அபியும் வந்து சந்தோஷமாக காலம் ஃபுல்லாக வாழ போகிறோம், இதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்காரு. இது முடியுது.